ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. டி ராஜேந்தர் மாதிரி பேசிட்டார் சார் இன்னைக்கு ஒரு முதலமைச்சர். அது பார்த்தேன் நான் காணொலியில. தீய சக்தி, ஓடுற சக்தி, ஏதோ சொல்றாரு. திமுக தீய சக்தி, அதிமுக தீந்து போன சக்தி. தீய சக்தியா இருந்த திமுக வந்து இப்ப தூர்ந்து போன சக்தியா மாறி. கரெக்ட். அதிமுக தீய சக்தி நிலைப்பாடு மாறல, சூப்பர். அதிமுக எப்படி தீந்து போன சக்தியாச்சு? ஏன்னா அள்ளி போட்டதே நம்ம தானே. பாதி தீந்து போச்சு இல்ல, ஒரு 4-5 தூக்கிட்டோம்ல. அதனால அப்ப பிளான் இருக்குது, அதை மொத்தமா தீக்கிறதா எப்படி அள்ளி அதுதான் இந்த வேலையை பண்றதுனால தான் அள்ளு சில்லுன்ட்டாரு. அதனாலதான் ஒரு தொண்டனால மனசு கேட்க முடியல. நான் எப்படிங்க, ஒரு தார்மீகம்னு ஒண்ணு இருக்குது, ஒரு நேர்மைன்னு ஒண்ணு இருக்குது. மனசாட்சியில கை வச்சு தாவேக்காரங்க அது அவங்க பாத்துக்கிட்டோம். அதிமுக தொண்டர்களுக்கும் தாவேக்கா தொண்டர்களுக்கும் இன்னைக்கு அவர் முதலமைச்சரா இருக்காரு, ஒரு வெற்றி வந்திருக்கு. அதனால வேற எம்எல்ஏ எல்லாம் எடுத்துக்கலாம். அவர் கொண்டாடுற மனநிலையில் இருக்காரு. ஆமா, மக்களும் தான் கொண்டாடுறாங்க. எவ்வளவு அசிங்கப்படுத்துனீங்க, தற்கொலைன்னு சொன்னீங்க, இப்போ உங்களையே கேள்விக்குறி ஆக்கிட்டாங்கல்ல. ஐயா, டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறி நின்னா அப்படிதான் சொல்லுவாங்க, புரியுதுங்களா? ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு ரிசர்வ் சீட்டு, அது ரிசர்வ் பண்ணி போறவங்கள இறக்கி விட்டுட்டு அன்ரிசர்வ்ட ஏற்றி விட்டா அப்படிலாம் பேசுவாங்க. ஒரு வீடியோ போட்டு நீங்க தொழில்துறை மூலமா அதனால வருவாய் வரணும், அது மாதிரிலாம் வருங்க. அது வேற. நான் அவங்க பேச்செல்லாம் நான் போகவே இல்லை, நான் அவங்களெல்லாம் சொல்ல. இவரு இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான அரசியலா இல்லை இவர் பேசினது அரசியலா? அப்போ இன்னைக்கு அவர் பேசினது அரசியல். அப்போ முழு அரசியல்வாதியா அவர் மாறிட்டார். வெல்கம் டு தி ஷோ. இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன ஒரு எமோஷனல் பாலிடிக்ஸை பேசினாரோ அதே தான் மீண்டும் பேசுறாரு. சிம்பத்தி கார்டு, நான் பாவம். எப்பா நீங்க பிரதமரானா கூட அப்ப இப்படிதான் பேசுவீங்களா? இல்ல, ஏன்னா அடுத்தது இப்ப பேசிட்டு இருக்காங்க வட இந்தியாலெல்லாம் வந்து ஹிந்தில எல்லாம் போட்டு விஜய் வந்து இதை பண்ணி விட்டார், அதை பண்ணி விட்டார். இந்த அதிகாரிலாம் சூப்பரான அதிகாரிலாம். இவரு நமக்கு சொல்றாரு, நான்லாம் 25 வருஷமா பார்த்துன்னு இருக்கிறேன், இவங்கெல்லாம் இதுல 2 கை 2 காலில் வாங்குறவங்க யாரு, நியாயமா நடக்கிறவங்க யாரு, நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, மக்களுக்கு யாரு உதவி செய்வா, கான்ட்ராக்ட் யாரு பழக்கம் எனக்கு தெரியும். அதெல்லாம் உடனே என்ன மேஜிக்கா ஒழிக்கிறதுக்கு? அதுதான் கரெக்ட். அதுக்கான நேரம் வரும். நான் சொல்றேன் அதெல்லாம் கரெக்ட், அதுக்கான நேரம் வரும். ரைட்டா? அப்போ அதுக்கான நேரம் எப்போ வரும், எதுல இருந்து வரும், எதுல வரும்? தூய்மை பணியாளர்களை போராட்டம் பண்ணவங்கள வீட்டில் கூப்பிட்டு பார்த்தீங்க, அவங்களுக்கு பணி நிரந்தரம் எப்போ வரும்? மேபி 2027 பொங்கல்ல இனிப்பான செய்தி வரும், இல்லை 1 வருஷம் கழிச்சு. தூய்மை இன்னைக்கு யாருன்னா ஒருத்தருக்கு ஒரு நல்ல செய்தி,